கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஸ்தோத்திரம்ப்பா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததான் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். தேங்க்யூ ஜீசஸ். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனம். Let's turn our Bibles to 1 Chronicles chapter 21 and verse 15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். And God sent an angel unto Jerusalem to destroy it. And as he was destroying, the Lord beheld, and he repented him of the evil. And he said to the angel that destroyed, It is enough now, it is enough, stay now thine hand. And the angel of the Lord stood by the threshing floor of Ornan the Jebusite. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது ராஜாவாக இருக்கிற அந்த சமயத்திலே சாத்தான் தாவீதை லக்கம் பார்க்கும் ஜனங்களை லக்கம் பார்க்கும்படியாக தூண்டி விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏவி விட்டது என்று சொல்லி இது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுன்னா பொல்லாப்பாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே அதனால கர்த்தர் ஜனங்களை வாதிக்கிறதுக்கு கர்த்தர் சித்தம் கூட இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால். வசனம் 7, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். Verse 7. And God was displeased with this thing, therefore he smote Israel. God was displeased with this thing, whereas he smote Israel. இதனால ஜனங்களை வாதித்தார். அப்பொழுது கர்த்தர் 3 சாய்ஸ் கொடுக்கிறாரு. 3 வருஷத்து பஞ்சமா, இல்லை உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமா, 3 years famine or 3 months the enemy will be chasing you, அல்லது 3 நாள் 3 days கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய
கொள்ளை நோயோ என்று சொல்லி 3 காரியங்கள். பஞ்சம், சத்துருனால துரத்தப்படுகிறது, இல்லாட்டி கொள்ளை நோய். இந்த 3ல் எதையாவது ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணணும்னு சொல்லும்பொழுது தாவீது சொல்லுகிறார், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லும் பொழுது கர்த்தராகவே அந்த 3rd சாய்ஸ் தான் கடைசியில் அவர் ஆண்டவர் செலக்ட் பண்ணி, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே 70,000 பீப்புள் டைடு. அவங்க எருசலேமுக்கு நேராக அந்த தூதன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவரை அழிக்க தேவன் ஒரு தூதனை, எருசலேமையும் அழிக்கிறதுக்காக தூதனை அனுப்புகிறாரு. ஆனாலும் அவன் அழிக்கையில், அவன் அழித்து கொண்டே வரும்போது கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல மனஸ்தாபப்பட்டார் என்றால், அந்த இடத்துல தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மலையிலே பலி செலுத்துவதற்கு அவன் ஆயத்தமானான். He was willing to sacrifice his only son to the Lord in obedience to God's word. அந்த sacrifice, அந்த தியாகத்தை கர்த்தர் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பாகவும் அந்த தியாகத்தை ஆண்டவர் நினைத்து அவர் என்ன சொல்றாருன்னா, சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக தான் தாவீது கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். அவன் நீட்டி இன்னும் அந்த பட்டயத்தை உரையில உள்ள போடல, அந்த வெளியில எடுத்து சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிற பட்டயத்தை ஆண்டவர் நிறுத்துன்னு சொன்னோடனே அப்படியே நிறுத்திட்டு அந்த தூதன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஃபார் த நெக்ஸ்ட் கமாண்ட் டு பி கிவன் பை காட். அப்பொழுது அந்த இடத்துல தாவீது கெஞ்சுறார். அந்த பட்டயத்தை நிறுத்தி கொண்டு தூதனை பார்த்த உடனே 17வது வசனத்துல தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி அவர் மன்றாடுகிறார். அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக ராஜாக்களை உணர்த்துவது தேவனுடைய ஒரு வழியாக இருந்தது. 19வது வசனம், அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின் படியே போனான், அந்த இடத்துல பலியிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பலி இட்ட உடனே நீங்க பாருங்க, அதுவும் விலைக்கரையும் செலுத்தி ஒரு விலை கொடுத்து ஒரு இடத்தை வாங்கி அவர் பலியிடுறாருன்னு பார்க்குறோம். 26வது வசனம், அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்கன தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல், those days God answered by fire. அதனால தான் எலியாவோட இதில் கூட நம்ம பார்த்தோம்னா, அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அந்த இங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா அக்னியினால தேவன் மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல், 27வது வசனம் ரொம்ப முக்கியம், தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அவ்வளோ நேரம் அந்த தூதன் பட்டயத்தை உள்ள போடவில்லை, நிறுத்துன்னு சொன்னா நிறுத்திட்டு வெயிட் பண்றாரு, மேபி நெக்ஸ்ட் யாரை கொல்லலாம் அப்படின்னு. ஆனா அதற்குள்ளாக கர்த்தர் மனம் இறங்கி ஒரு ஆபிரகாம் அன்றைக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அவர் கீழ்ப்படிந்து செலுத்தின பலியை நினைத்து ஆண்டவர் அந்த ஒரு பெரிய ஒரு வாதையிலிருந்து தேவன் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உரையில திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்புறமா தான் அந்த தூதன் உரையில அந்த பட்டயத்தை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே தானே பலியிட்டான். அந்த இடத்துல கர்த்தர் வந்தார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். பின் நாட்களிலே நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல தான் எருசலேமின் ஆலயம் கூட கட்டப்பட்டது என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. இப்படியாக கர்த்தர் நம்முடைய பலிகள், நம்முடைய தியாகங்களை அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களுக்காக செய்து வருகிற நற்கிரியைகளை
நன்மைகளை அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வோம். நிச்சயமாகவே அது தேவ சந்நிதியிலே நினைவு கூறப்படும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, அன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆண்டவரே அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய அப்பா இயேசுவே பலியை ஆண்டவரே அப்பா பலி செலுத்தும்படி தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை நீர் நினைவிலே வைத்து கொண்டிருந்தீர் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட உம்முடைய பிள்ளைகள் உமக்காக செய்த கிரியைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அவருடைய பின் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.